மக்களை ஒரு சின்ன விஷயம் நம்ம கட்சி எடுத்துக்கிட்டால் மூணாக பிரிச்சிடலாம். ஒன்று வியூகங்கள், இன்னொன்று கட்டமைப்பு, அதை தாண்டி சுற்றுப்பயணம், தலைவரோட சுற்றுப்பயணம். வியூகங்கள்னு எடுத்துக்கிட்டால் லெவல் 4 இருக்கும். நம்ம சேனல்லே செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, எவ்வளோ தூரம் கரெக்டாக மைனூட்டாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா புரியும். ரெண்டாவது மிக முக்கியமானது கட்டமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் திமுக அதிமுக நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா 2,95,540 நிர்வாகிகள் நம்ம கட்சியில் இருக்காங்க. இதை தாண்டி கட்டமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தணும், இன்னும் வலுப்படுத்தணும், இன்னும் பலமாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிறப்பு பொதுக்குழு போட்டு சில விஷயத்தை நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். இப்படி ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு. மூணாவது, ஒரு மனுஷனுக்கு நம்மளும் அவரும் எங்கே தெரியுமா ஜாயிண்ட் ஆகும்? சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பகுதியில் தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை கரூர் விஷயத்தில் சந்தித்தோம். இனி இந்த பிரச்சனை என்ன பார்க்க வர்ற மக்களை நான் காவல்துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா தொண்டரணி உருவாக்கணும். அந்த தொண்டரணிக்கு ஒரு 15 முன்னாள் போலீஸ்காரங்க அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தொண்டரணியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு தலைவர் கிரியேட் பண்ணுறாருல, வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. தன்னால் முடிஞ்ச அத்தனையுமே செய்கிறாரு. அவரோட சுற்றுப்பயணத்தில் நம்மளும் பக்கபலமாக இருந்தால் 2026 நமது தான்.